ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமா இருக்கும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் இந்த வேத பகுதியானது, அதாவது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் முழுவதும் இஸ்ரவேலரின் ஒட்டுமொத்த இஸ்ரவேலரின் வாழ்க்கை, அதாவது கடந்த காலம், இனி வரப்போகிற காலம், இப்பொழுது இருக்கிற நிலை, எல்லாவற்றையும் இந்த வேத பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஒட்டு மொத்தமாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபு என்னும் மனுஷன், அவருக்கு இஸ்ரவேல் என்று கர்த்தர் பெயர் கொடுத்த அவருடைய 12 பிள்ளைகளும் 12 கோத்திரத்தார்களாய் ஆனார்கள், கோத்திர பிதாக்களாய். அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள், இஸ்ரவேலின் வம்சத்தில் வந்தவர்களே இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கிறார்கள். அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த சந்ததியை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த பரிசுத்த சந்ததி பரிசுத்தமாய் இல்லாமல் ஆதி முதல் செய்த பாவங்களும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் ஒரு வரலாறாகவும் இனி நடக்க போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாகவும் கர்த்தர் இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை குறித்து இந்த வேத பகுதியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் ஆரம்பத்தில், அவர்களுடைய துவக்கத்தில் பாவம் செய்திருந்தார்கள். ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பிறந்த குழந்தையை சுத்திகரிக்காமல், குளிக்க வைக்காமல், அந்த பிள்ளையை பாதுகாக்காமல் தூக்கி தெருவில் எரிந்து விட்டால் அந்த பெண் குழந்தையின் நிலை எப்படி இருக்குமோ அப்படிதான் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதாவது இஸ்ரவேலர்களின் துவக்கம் பாவத்தினால் நிரம்பி இருந்தது. அது பாதுகாக்க ஆள் இல்லாமல் அவர்கள் மிகவும் அருவருப்பாக, கர்த்தருக்கு பிரியமாய் இல்லாமல் அருவருப்பாய் இருந்தார்கள். ஏனென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தியானித்து வருகிறோம். இப்பொழுது ஆதியிலே இஸ்ரவேலர்களின் துவக்கம் என்பது 12 கோத்திர பிதாக்கள், ரூபன் முதல் பென்யமீன் வரை. இவர்கள் எகிப்துக்கு போன காலம்தான் ஆரம்பம். அவர்கள் 12 பேரும் பாவம் செய்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பென்யமீனை தவிர மற்றவர்களுடைய பாவங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 கோத்திரத்தாரும், அதாவது யோசேப்பையாவின் அண்ணன்கள் 10 பேரும் சேர்ந்து யோசேப்பையாவை முதலில் குழியில் போட்டு கொல்ல பார்த்தார்கள். பின்பு எகிப்தியரிடத்தில் அடிமைகளாய் விற்று போட்டார்கள். இது நமக்கு நன்றாக தெரிந்த காரியம். அவர்கள் பாவம் செய்தார்கள். யோசேப்பையா தன் பெற்றோர்களோடு இருக்கும்போது தன் அண்ணன்களை பற்றி புறங்கூறுதல், அவதூறு சொல்லுதல் போன்ற குறைகள், குற்றங்கள் அவரிடத்தில் இருந்தது. அவர் செய்த தவறாய் இருக்கிறது. அப்படி என்றால் ஆதியிலே அவர்கள் இஸ்ரவேலர்கள் பாவமாய் இருந்தார்கள் என்று தெரிகிறது. அதிலிருந்து எகிப்திற்கு புறப்பட்டு போய் அங்கு அடிமைத்தன வாழ்க்கையை அனுபவித்தார்கள். 430 வருடம் எகிப்தில் இருந்தார்கள். அவர்கள் கடைசி யோசேப்பையாவின் காலத்திற்கு பின்பே எகிப்தியர்கள் அவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கி அவர்கள் 430 வருஷம் அங்கே இருந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மிகுந்த துன்பத்தின் மத்தியில் ஒரு குழந்தை தெருவில் கிடப்பதை பார்த்து கர்த்தர் வந்து தூக்கி எடுத்து பாதுகாப்பது போல எகிப்தில் இருந்து அவர்கள் புறப்பட்ட நாளை கர்த்தர் குறிப்பிடுகிறார். எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட காலம் என்பது ஒரு பெண் குழந்தையை, தெருவில் கிடக்கிற குழந்தையை கர்த்தர் தூக்கி எடுத்தது போல அந்த உவமையாக சொல்லப்படுகிறது. அதன் பின்பு அந்த குழந்தையை எடுத்து சுத்திகரித்து அதற்கு அதோடு உடன்படிக்கை பண்ணினேன், ஆணையிட்டு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சீனாய் மலையில் இஸ்ரவேலரோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை குறிக்கிறது. அந்த குழந்தையை சுத்திகரித்து அதற்கு தன்னுடைய வஸ்திரத்தை உடுத்தினார் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வஸ்திரம் என்பது நீதியை குறிக்கிறது. இந்த நீதி என்பது கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கி வந்து இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை செய்து 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் மற்ற நியமங்களையும் கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். நீங்கள் இதை கை கொண்டால் நான் உங்களை என் ஜனமாக ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். இந்த காலம்தான் அந்த பெண் குழந்தையை தூக்கி எடுத்து கர்த்தர் தம்முடைய வஸ்திரத்தை கொடுப்பது. ஒரு பருவ கால பெண்ணை, ஒரு வாலிப பெண்ணுக்கு
வஸ்திரம் உடுத்தி அந்த பெண்ணுக்கு தேவையானதை எல்லாம் செய்ததை குறிப்பிடுகிறது. இது உடன்படிக்கை செய்த இடம் சீனாய் மலையில் நடந்த சம்பவத்தை குறிக்கிறது. இந்த 8ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னுடையவள் ஆனாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது உடன்படிக்கை 10 கட்டளைகளின் உடன்படிக்கை தான் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை ஏற்படுத்துகிறது என்று சொல்லலாம். உறவின் ஆதாரமே 10 கட்டளைகள் தான். 10 கட்டளைகளை வைத்துதான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் கர்த்தர் நம் தெய்வம் என்றும் அந்த உறவு ஏற்படுவதே இந்த 10 கட்டளைகளில் தான். அந்த 10 கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அப்படியானால் கிறிஸ்தவர்கள் என்ற உறவே இந்த 10 கட்டளைகளின் அடிப்படையில் தான். இதை கை கொண்டு நடந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வசனம் அதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. எசேக்கியேல் 16:8 நீ என்னுடையவள் ஆனாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் இன்னும் சற்று ஆழமாக தியானித்தால் உபாகமம் 5, 6, 7 இந்த அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் 5ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6, 7 அதிகாரங்களில் இந்த 10 கட்டளைகளை குறித்தும் நம்மை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த கட்டளைகளின்படி நடக்கிறவர்களுக்கே அவர் தம்முடைய ஜனமாய் ஏற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அதை முதலில் தெரிந்து கொள்வோம். நாம் எந்தவித ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் கர்த்தருக்கு பிள்ளைகளாய் ஆக முடியாது. நாம் நிபந்தனைக்கு உட்பட்டே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிறோம். அப்படி என்றால் சாதாரணமாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இதை புரிந்து கொள்வதற்காக நாம் நம் வீட்டில் கதவை திறந்து வைத்துக் கொண்டு யார் வேண்டுமென்றாலும் எங்கள் வீட்டிற்குள் வரலாம், யார் வேண்டுமென்றாலும் போகலாம் என்று நாம் சொல்வோமா? நம்முடைய வீடு, நாம் இருக்கும் இடம், நாம் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், மனிதனாக பூமியில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களில் நாமும் ஒருவர். நம்மை போன்ற மனிதர்கள் தான் மற்றவர்கள். அவர்கள் யார் வேண்டுமென்றாலும் என் வீட்டிற்குள் போகலாம் வரலாம் என்றால் நாம் விட்டு விடுவோமா? அது போல நாம் அனுமதிப்போமா? யார் வர வேண்டும்? நமக்கு தெரிந்தவர்கள், நாம் அனுமதிப்பவர்களே நம் வீட்டிற்குள் வர வேண்டும் அல்லவா? நாம் அப்படித்தானே வைத்திருப்போம். சாதாரண மனிதர்களாகிய நாமே இப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறோம். இதுதான் ஒழுங்கு, இது தவறல்ல, இதுதான் சரி, இப்படிதான் இருக்க வேண்டும். யார் வேண்டுமென்றாலும் வீட்டிற்குள் நுழைய விடக்கூடாது. அது நமக்கு ஆபத்தாய் முடியும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தெரிந்தவர்கள், நாம் யாரை அனுமதிக்கிறோமோ, நாம் யாரை ஏற்றுக்கொள்கிறோமோ, நமக்கு யார் மேல் விருப்பம் இருக்கிறதோ அவர்களை உள்ளே வாருங்கள் என்று அழைப்போம். அவர்கள் வருவார்கள். ஒரு சாதாரண மனிதனுடைய வீட்டிற்குள் நுழைவதற்கே நாம் இத்தனை கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறோம். சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அப்படி இருக்க நித்திய ஜீவன் என்னும் பரலோக ராஜ்யம், அது மிகப்பெரிய உலகம். இந்த பூமியை விட மகா பெரியது. ஒப்புமை செய்து பார்க்கும் அளவுக்கு சிறியதல்ல, அந்த அளவுக்கு மகா பெரியது. அற்புதங்கள் நிறைந்தது, மிகுந்த ஆச்சரியம் உள்ள ஒரு உலகம், தனி உலகம் அது பரலோகம். ஆனால் அதில் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் வீற்றிருக்கிறார். அவரும் அவரால் அனுமதிக்கப்பட்ட சர்வசேனையும் அங்கிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் யார் வேண்டுமானாலும், நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் வா என்று கர்த்தர் கூப்பிடுவாரா? அது முறையா? அப்படி இருந்தால் அது சரியா இருக்குமா? எல்லோரும் வரலாம், எல்லோரும் போகலாம் என்றால் அந்த இடத்தின் ஒழுங்கு இருக்குமா? தீயவர்களும், சாதாரணமாக நம் வீட்டில் நல்லோர்கள் வந்தால் அது அமைதி நிறைந்தவர்கள், நல்லவர்கள், நாகரிகமானவர்களை நாம் உள்ளே விடுவோம். சிலர் இருப்பார்கள், வம்பு பண்ணுகிறவர்கள், பிரச்சனை மூட்டி விடுகிறவர்கள், சண்டை மூட்டி விடுகிறவர்கள் இருப்பார்கள். அவர்களை கண்டால் நாம் வேண்டாம், அங்கேயே நில் என்று சொல்லிவிடும். மனிதர்களாகிய நாமே யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளக் கூடாது, நல்லவர்கள் தான் வர வேண்டும், அப்பொழுதுதான் சமாதானம் இருக்கும் என்று நாம் அறிந்து வைத்து கட்டுப்பாடுகளோடு செயல்படுகிறோம். பரலோகம் மட்டும் நீ எப்படி இருந்தாலும் உள்ளே வா என்று அழைத்துக் கொள்ளுமா? நம்முடைய பரிசுத்தமே பாவத்தை ஏற்றுக்கொள்ளாத போது, தவறான மனிதர்களை நாமே ஏற்றுக்கொள்ளாத போது, பாவமுள்ள மனிதனே இத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கும் போது
மகா பரிசுத்தரான கர்த்தர். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சேராபீன்களால் உச்சரிக்கப்படுகிற, கர்த்தரை துதித்து பாடப்படுகிற அப்படிப்பட்ட மகா பரிசுத்தர். அவர் பரிசுத்தத்திற்கு எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தமான தெய்வத்தின் அருகில் போய் அவரோடு கூட வாழும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்றால், அது எல்லோருக்கும் எப்படி இருந்தாலும் கிடைத்து விடுமா? அதற்கென்று ஒரு தகுதி தராதரம் வேண்டாமா? இந்த பூமியில் எல்லாவற்றிற்கும் தகுதி இருக்கிறது. இந்த தகுதி இருந்தால்தான் இதை செய்யலாம். 2.5 வயது குழந்தையை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றாலும் அந்த குழந்தைக்கு ஒரு தகுதி வேண்டும். அதற்கு பரீட்சை வைத்து அதில் தேறினால்தான் அந்த பிள்ளை தேர்வு எழுத வைத்து தேறினால்தான் அந்த பிள்ளைகளை சேர்க்கிறார்கள். பெற்றோர்கள் படித்தவர்களா, ஒழுக்கமாக இருக்கிறவர்களா, நன்றாக நடைமுறைகளை பின்பற்றுவார்களா என்று பலவித கேள்விகள் இருக்கிறது. ஆராய்ந்து பார்த்துதான் அந்த பள்ளியில் அந்த குழந்தையையே சேர்க்கிறார். அப்படி இருக்க நித்திய ஜீவனுக்குள் போய்விட முடியுமா எல்லாரும்? அதற்கென்று சட்டதிட்டங்கள் வேண்டாமா? அதற்கென்று ஒரு வரைமுறை இல்லாமல் இருக்குமா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையை நம் மனதில் வைத்திருக்கிறோம்? எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டே நான் கர்த்தரிடத்தில் போய்விடுவேன் என்று சொல்வது எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனால் பரிசுத்தம் ஆகாவிட்டால் நாம் கர்த்தருக்கென்று நாம் செய்கிற நற்கிரியைகளின்படி நமக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். அது நிமித்தம் நமக்கு நன்மைகள், நாம் செய்கிற நன்மைக்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுப்பார். ஆனால் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை அனுபவித்து விட்டு போய் சேர வேண்டியதுதான் பாதாளத்திற்கு. நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்லுகிறேன், வார வாரம் ஓய்வு நாள் அனுசரிக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நாம் அதை மட்டும் செய்துவிட்டு நாம் மனம் திரும்பாமல் நம் துர்குணங்கள் நம்மை விட்டு நீக்காமல் நாம் அப்படியே இருந்தால் நம்மை எப்படி கர்த்தர் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார்? துர்க்குணங்கள் நமக்குள் இருக்கிறது. துர்க்குணங்கள் இருந்தால் நமக்குள் பொல்லாத ஆவி நுழைவதற்கு வாசல் இருக்கிறது என்று பொருள். அந்த அந்த வாசல் வழியாக அவன் நுழைவான். பரலோகத்தில் இப்படிப்பட்டவர்களை விட்டால், பரலோகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் அனுமதித்தால் அவர்கள் மூலமாக சாத்தான் செயல்பட தொடங்குவான். கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். இங்கு மனம் திரும்பி துர்குணங்களை விட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகளால் நிரம்பியவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். மாம்சத்தின் கிரியைகள் 17 காரியங்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. இப்படி சுத்திகரிக்கப்பட்டவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்ல முடியும். வேதம் தெல்ல தெளிவாய் சொல்லுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்வோம். இஸ்ரவேலர்களின் ஆரம்ப காலத்தில் இந்த இடத்தில் ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது. அதாவது இஸ்ரவேலரின் துவக்கத்தில் இஸ்ரவேலின் புத்திரர்களான 12 பேரும் பாவ சுபாவத்தில் இருந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களை சுத்திகரிக்கப்படவில்லை என்று சொன்னார் என்று நாம் இப்பொழுது கவனித்தோம். அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று. அவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் இப்பொழுது இருக்கிறார்கள். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள், 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதை நன்றாக கவனிக்க வேண்டும். யோசேப்பு ஐயாவும் அவருடைய சகோதரர்களும் அவர்கள் மரண தருவாயில், அவர்கள் வாழ்க்கையின் முடிவில் பாவத்தோடு அவர்கள் இருக்கவில்லை. ஆரம்ப காலத்தில் அவர்கள் பாவத்தோடு இருந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுடைய பாவ சுபாவங்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு வந்தது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் முடிவில் மரண தருவாயில் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அதற்குள் கர்த்தருடைய வழி நடத்துதலும் உபத்திரவங்களினாலும் வார்த்தைகளினாலும் ஆவியானவரின் செயல்பாடுகளினாலும் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு விட்டார்கள். சுத்திகரிக்கப்பட்டுதான் அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அதனால்தான் அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார். அதனால் அவர்களை நம்முடைய பெரியோர்களும் கோத்திர பிதாக்களுமான நாம் கௌரவப்படுத்தக்கூடியவர்கள், மரியாதை கொடுத்து நாம் பேச வேண்டும். அவர்களை பாவிகள் என்று நியாயம் தீர்த்து விடக்கூடாது. ஆரம்ப காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையின் துவக்க காலத்தில் பாவ சுபாவங்கள் இருந்தது. அவர்கள் சுபாவங்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கும் வந்தது. ஆனால் அவர்களுடைய முடிவு காலத்தில் அவர்கள் மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாகி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சென்றிருக்கிறார். இப்படிதான் ஆதியிலிருந்து இஸ்ரவேலர்கள் வம்சம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
ஒரு கூட்ட ஜனங்கள் புறப்பட்டு பரலோகத்திற்கு தினந்தோறும் போய்கொண்டுதான் இருக்கிறது. அது இல்லை என்று சொல்ல முடியாது. பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு பரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகம் பேர் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இல்லை என்று இல்லை. ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களை குறித்துதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் துன்மார்க்கர் ஆதியிலிருந்து அப்படி எல்லாம் இல்லை. தெளிவாக சரியான புரிதல் தேவை. இப்படிப்பட்ட இஸ்ரவேலின் கோத்திரத்தில் தான் எலியா, மோசேயா போன்ற பரிசுத்தவான்கள் உருவானார்கள். மோசே ஐயாவின் வாழ்க்கையை பார்த்தால் தெளிவாய் புரியும். அவர் 40 வயதில் கொலை செய்தார். எகிப்தில் வாழ்ந்தார் 40 வருடம். அரண்மனையில், பார்வோன் அரண்மனையில் வளர்ந்தவர். பார்வோன் அரண்மனையில் வளர்ந்து சகல பாவங்களையும் செய்து அங்கு நடந்த விக்கிரகாராதனை போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கடைசியில் 40 வயதில் ஒரு கொலை செய்துவிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தார் மீதியானுக்கு. ஆரம்ப காலத்தில் அவர் கொலைக்காரர் தான். ஆனால் 40 வருடங்களுக்கு பின்பு 80வது வயதில் கர்த்தரை தரிசித்த தீர்க்கதரிசி. அவரால் 40 வருடங்கள் புடமிடப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் அவரோடு கூட இருந்து புடமிட்டு அவருடைய 80வது வயதில் ஒரு அருமையான ஊழியக்காரராய் மோசே ஐயாவை ஏற்படுத்தினார். அதன் பின்பு ஊழியத்தின் பாதையிலும் நடந்து வரும்போதும் ஒரு சிறு தவறு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அங்கிருந்து கூடியிருந்த இஸ்ரவேலர்களின் தொல்லையினாலும் அவர்கள் சத்தத்தினாலும் அவர்கள் கூக்குரலினாலும் ஒரு சிறு தவறு செய்தார். அது மனிதர்களின் பார்வையில் அது சிறு தவறு என்றாலும் கர்த்தரின் பார்வையில் அது மகா பெரிய தவறு. கர்த்தருடைய வார்த்தையை மீறிவிட்டார். அப்படி என்றால் அது பாவம்தான். அதை நிமித்தம் கர்த்தர் கன்மலையிடம் பேசு என்றார் 2வது முறை. ஆனால் மோசே ஐயா 2வது முறை கன்மலையை போய் மீண்டுமாக அடித்து விட்டார். தண்ணீர் வந்து விட்டது. ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு மோசேயாவுக்கு வந்து விட்டது. என் வார்த்தையை நீ மீறினாய் என்று. கர்த்தர் எல்லோரையும் அவர் தம்முடைய ஜனங்கள் என்று தெரிந்து கொண்டால் அவர்களை புடமிட்டு 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 சுத்திகரிக்காமல் விடமாட்டார். 100% உத்தமனாய் உத்தமியாய் அவர் மாற்றுவார். அது அவருடைய வல்லமை, அவருடைய இரத்தத்தின் வல்லமை. நம் பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்மை பரிசுத்தமானாக்கும். ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்த பரிசுத்தத்தை நமக்குள் உண்டாக்குவார். பாடுபடுவோம். உபத்திரவங்கள் இல்லை என்றால் நாம் மனம் திரும்ப மாட்டோம். உபத்திரவங்களை கொடுத்துதான் கர்த்தர் திருத்துவார். சரி, இப்படிதான் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆதியிலே இஸ்ரவேலர்களின் நிலை பாவமாயிருந்தது. ஒரு பெண் குழந்தை போல, இரத்தத்தில் கிடந்த பெண் குழந்தை போல. சீனாய் மலையில் வரும்போது ஒரு வாலிப பெண்ணாய் வளர்ந்த ஒரு பெண். அப்படி என்றால் 1000 ஜனங்கள் பெருகி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆயிரக்கணக்கான மக்களாய் பெருகி இருந்தார்கள். இதை ஒரு இஸ்ரவேலின் ஒரு குமாரத்தியாக, ஒரு பருவ மங்கையாக, ஒரு 14, 15 வயது ஒரு பெண்ணாக, இளம் பெண்ணாக கர்த்தர் சித்தரிக்கிறார். நம்மை புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உவமையாக நமக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கிறார். இப்பொழுது அவர் தம்முடைய நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தார். கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் உடன்படிக்கையும் நியமங்களையும் சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக இந்த நிலையில்தான் கர்த்தருக்கு இஸ்ரவேல் சொந்தமாகிறது. உடன்படிக்கையின்படி 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட பின்பு கர்த்தருடைய ஜனமாகிறார் இஸ்ரவேல் எனும் குமாரத்தி. அதாவது இன்றைய காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தருக்கு சொந்தமானவர்களாகிறோம். 9வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், அந்த இளம் பெண்ணை கர்த்தர் வஸ்திரம் கொடுத்து பாதுகாத்த அந்த பெண்ணை ஜலத்தினால் குளிர்பாட்டி இரத்தமர கழுவி எண்ணெய் பூசி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் அந்த பெண்ணுக்கு அவள் மேல் இருந்த இரத்தத்தை எல்லாம் தண்ணீரினால் கழுவி சுத்திகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எண்ணெய் பூசுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பொருள் என்னவென்றால், இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சுத்திகரிப்பை கட்டளையிட்டார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து, பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை சுத்திகரித்து வானத்து மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், எல்லாம் கொடுத்து, அதாவது மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து பாதுகாத்து கண்மணி போல அந்த இளம்பெண்ணை காப்பது போல காப்பாற்றி, இந்த நிலையானது கர்த்தருடைய பாதுகாப்பில் அந்த பெண் இருக்கும்.
காலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலர்களின் 40 வருட வனாந்தர பயணத்தை குறிக்கிறது. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து மன்னா வந்து விழுந்தது. மாலையில் மாமிச உணவு கிடைத்தது. அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்தது. அவர்கள் கூடாரங்களில் தங்கினார்கள். அவர்கள் உழைக்கவும் இல்லை. வேர்வை சிந்தி உழைத்து உழைத்து பிழைத்து அவர்கள் எந்த பாடும் படாமல் கர்த்தருடைய பாதுகாப்பில் அவர்கள் இருந்தார்கள். அதைதான் இந்த வேத பகுதி குறிப்பிடுகிறது. இரத்தமர கழுவி எண்ணெய் பூசி கால்களுக்கு பாதரட்சையை அணிவித்து வஸ்திரத்தை மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து சாயம் தீர்த்த பாதரட்சை என்றால் அழகான நிறங்கள் போட்ட கால்களுக்கு செருப்புகள் அதை கொடுத்து மெல்லிய புடவைகளையும் பட்டு சால்வைகளையும் கொடுத்து ஒரு பெண்ணுக்கு அணிவிக்கிற நகைகளைப் போல கழுத்தில் காதில் கைகளில் இப்படியெல்லாம் அலங்காரமான அணிகலன்களை கொடுத்து அணிவித்து நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் காதணிகளையும் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தந்து இப்படியாக ஒரு அலங்காரமான ஒரு பெண்ணை போல இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் மிகவும் உயர்த்தி வைத்தார். இது எந்த காலம் என்றால் யோசுவா ஐயாவின் காலம்தான் இது. யோசுவா ஐயாவின் காலத்தில் தான் அந்த 40 வருட வனாந்தர பயணம் முடிகிறது. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்களில் 2 பேர் தவிர மற்றவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். ஆனால் அவர்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அந்த புறப்பட்ட காலம் முதல் கானானுக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் 40 வருடங்களுக்கு மேலாகிறது. அந்த 40 வருடங்களில் புறப்பட்ட ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து மரித்து போனார்கள். ஆனால் அவர்கள் வளரும் அந்த 40 வருட காலத்தில் பிறந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த குழந்தைகள் எல்லாம் பெரியவர்களாக வளர்ந்து அந்த சந்ததி பெருகி இருக்கிறது. இப்படி பரிசுத்த சந்ததி, எகிப்தின் பாவங்களை பார்க்காத, எகிப்து தேசத்தின் எல்லா பாவங்களையும் பார்க்காத ஒரு புதிய சந்ததி, அந்த வனாந்திர பயணத்தில் உருவான சந்ததிதான் கானானுக்குள் பிரவேசிக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்குள் விசுவாசம் இருக்கிறது. அதாவது 7 நாட்களில் எகிப்திலிருந்து கானானுக்குள் போய்விட முடியும். பயண காலம் 7 நாட்கள் போதுமானது. எகிப்திலிருந்து இவர்கள் புறப்பட்ட போதே கர்த்தர் புறப்பட்ட உடனே சொல்லுகிறார், 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொருவரை அழைத்து கானானுக்குள் போய் அவர்களை பார்த்து வரும்படி மோசே ஐயா சொல்லுகிறார். எப்படி இருக்கிறது என்று கர்த்தருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு இவர்கள் போய் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு யோசுவா ஐயாவும் காலேப் ஐயாவும் வந்து சொல்லுகிறார்கள். அதாவது அங்கு பெரிய பெரிய ராட்சச பிறவிகளாய் உயரமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்கு பழங்கள் எல்லாம் மிகவும் செழிப்பாய் இருக்கிறது. ஒரு திராட்சை குலையை 2 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு கொண்டு வந்தே காட்டுகிறார்கள் மோசேயாவிடம். அவ்வளவு பெரிய நன்கு விளையக்கூடிய நல்ல ஒரு செழிப்பான இடமாய் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். இவர்கள் இருவர் தான் நல்ல காரியத்தை சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டதா இருந்தாலும் நாம் போகலாம், கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார், நாம் அங்கு செல்லலாம் என்று தைரியமாய் சொல்லுகிறார்கள். ஆனால் மற்ற 10 பேரும் பயந்து, அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மனிதர்களாய் இருக்கிறார்கள், நாம் போனால் அவர்கள் நம்மை கொன்று விடுவார்கள் என்று எல்லோரும் பயந்து கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்காமல் இருக்கிறார்கள். இதன் விளைவாக கர்த்தர் 40 வருடம் அந்த விசுவாசிக்காத ஜனங்களை 40 வருட வனாந்திர பயணத்தில் அழித்துவிட்டு விசுவாசம் உள்ள அடுத்த சந்ததி பிறக்கிறது. அவர்களை கானானுக்கு பிரவேசிக்க பண்ணுகிறார். அப்பொழுது யோசுவா ஐயாவும் காலேப் ஐயாவும் தலைமையேற்று அங்கு நடத்துகிறார்கள். யோசுவா ஐயா தான் தலைமையேற்று அவர்களை வழி நடத்துகிறார். தேசத்தை பங்கு போட்டு கொடுக்கிறார். அவரவர் சுதந்திர வீதத்தை அவரவர்களுக்கு கொடுக்கிற வேலையையும் யோசுவா ஐயா தான் செய்கிறார். இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் போகிற அந்த காலகட்டம், கானானுக்குள் போய் அங்கு நுழையக்கூடிய அந்த கால நிலையை தான், அந்த காலகட்டத்தை தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு செழிப்பான, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, கர்த்தரால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெண் என்று இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படுகிறது. அது விசுவாச சந்ததியா இருக்கிறது. அதை தான் கர்த்தர் அலங்கரிக்கப்பட்ட பெண் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் விசுவாசம் உள்ள, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பரிசுத்தமாய் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கு பிரியமாய் கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதர்கள் தான்
கர்த்தரால் அலங்கரிக்கப்பட்ட திருச்சபையா இருக்கிறது, மணவாட்டியா இருக்கிறாள் என்பதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இஸ்ரவேல் எனும் சந்ததி ஒரு பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டு மெல்லிய புடவைகளை கொடுத்து சித்திர தையல் ஆடை, அப்படி என்றால் எம்ப்ராய்டரி என்று சொல்லுவோம், அப்படி நூல்களினால் அலங்கரிக்கப்பட்ட துணிகள், அந்த அழகழகான பூக்கள் நூல்களால் பின்னப்பட்டு எம்ப்ராய்டரி என்று சொல்லுகிறது இந்த கால பழக்கமா இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி அப்படி அலங்கரிக்கப்பட்ட உடைகளை உடுத்தி கொண்டு மிகவும் அழகானவளாய் தோன்றுகிறாள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த பெண், அவள் தேனையும் மெல்லிய மாவையும் நெய்யையும் சாப்பிடுகிறாள். கானானுக்குள் இஸ்ரவேலர்கள் நுழைந்த போது அங்க செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதைதான் இது குறிப்பிடுகிறது. 13ஆம் வசனத்தில், நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யங்களை சுதந்தரிக்கும் சிலாக்கியத்தை பெற்றாய். இதுதான் கானானை சுதந்தரித்துக் கொண்ட இஸ்ரவேலர்களின் அந்த நிலை, அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இதைதான் இந்த வேதவசனம் குறிப்பிடுகிறது. ஒரு பெண்ணாய் உருவகப்படுத்தி கர்த்தர் அவர்கள் வாழ்க்கை முறையே சொல்லுகிறார். இப்படியாக கானானுக்குள் பிரவேசித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் எனும் குமாரத்தி கர்த்தருடைய பார்வையில் இஸ்ரவேலர்களின் இத்தனை வருட வனாந்திர பயணத்திலிருந்து அதற்கு முன்பிருந்தே கர்த்தர் எதை அழகுள்ள பெண்ணாக சொல்லுகிறார் என்றால், விசுவாசமுள்ள சந்ததியான இஸ்ரவேல் சந்ததி கானானுக்குள் பிரவேசித்த போது இருந்த நிலையைதான் அழகுள்ள பெண் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசித்து நாம் வாழ்கிறோமோ அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய உயர்வு நிலையும் தாழ்வு நிலையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதை புரிந்து கொள்வோம். விசுவாசமுள்ள சந்ததியாகவும், விசுவாசம் கர்த்தர் நமக்கு தரும் அலங்காரம் என்பதை புரிந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக, அலங்கரிக்கப்பட்ட திருச்சபையாக, அதுதான் விசுவாசமுள்ள திருச்சபை. அப்படியாக நாம் மாறுவோம். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம். நித்திய ஜீவனை அடைவோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். இஸ்ரவேல் என்னும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய ஒரு நிலை எது என்றால் ஆசீர்வாதமான நிலை. நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு சமாதானமாய் இருக்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பொதுவாக மனிதர்களுடைய இயல்பு என்னவென்றால், துன்பம் துயரம் வரும்போது நாம் எல்லா காரியத்திலும் கொஞ்சம் கவனமாய் இருப்போம், செயல்படுவோம். இது என்ன நடக்கும், இது என்ன செய்யலாமா செய்யக்கூடாதா என்று யோசித்து செய்வோம். ஆனால் சகலமும் சம்பூரணமாய் இருக்கும்போது, எல்லாவித ஆசீர்வாதங்களும் நமக்கு நிறைவாய் இருக்கும்போது, பொருளாதார ஆசீர்வாதம், பண ஆசீர்வாதம், உறவுகள் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள், குடும்பம் என்று எல்லாவித ஆசீர்வாதங்களும் நிறைவாய் இருக்கும்போது நாம் பொதுவாக கவனமா இருக்க மாட்டோம். பரவாயில்லை விட, எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம், எதை வேண்டும் என்றாலும் போகலாம் என்று ஒரு மனநிலை வந்துவிடும். ஆனால் நாம் அதிக கவனமா இருக்க வேண்டிய நிலையே அதுதான். அந்த நேரத்தில் தான் நமக்கு அடுத்ததாக வரப்போகிற ஆபத்து முடிவாகிறது. நாம் கவனக்குறைவாய் இருப்பதினால், சகலமும் சம்பூரணமாய் நிறைவாய் இருக்கும்போது நாம் கவனக்குறைவாய் இருப்பதினால் அடுத்ததாக ஆபத்து வந்து விடுகிறது. இதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் இருக்கும் போதும் எகிப்தில் பாடுபட்டார்கள், கர்த்தரை தேடினார்கள். வனாந்திர பயணத்தில் வந்தார்கள், பலவித துன்பங்களை அனுபவித்து, அதாவது பலவித போராட்டங்களை போராடி கடைசியில் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அது வரைக்கும் பரிசுத்த சந்ததி உருவாகியது. ஆனால் அதன் பிறகு கானானுக்குள் வந்து செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த செழிப்பில் கர்த்தருடைய நியமங்களை மறந்து போனார்கள். கட்டளைகள், கற்பனைகள், நியாய பிரமாணங்கள், பண்டிகை ஆசரிப்புகள், பலி செலுத்தும் முறைகள், இவைகளை எல்லாம் அவர்கள் கவனிக்காமல் விட்டு போனார்கள். இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலையை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய கட்டளையை மறந்து போனால் அதைவிட ஆபத்து வேறொன்றும் இல்லை. நமக்கு சகலமும் சம்பூரணமாய் இருக்கும் போது கர்த்தருடைய நினைவு வராது. பொதுவான இயல்பு மனிதர்களுக்கு
ஒரு விழிப்புணர்வு இல்லாத மனிதர்கள், சாதாரண மனிதர்களுடைய நிலை இது. உபத்திரவங்களால் பூரணப்பட்ட பின்பு அந்த நிலை இருக்காது. ஆனால் ஆரம்பத்தில் இப்படி இருக்கும். எல்லாம் நிறைவாய் இருக்கும்போது ஜெபிக்க வேண்டும் என்றால் கடினமாய் இருக்கும். ஜெபிக்க வேண்டுமா? எவ்வளவு நேரம் என்று தோன்றும். வேதம் வாசிக்க வேண்டுமா? எனக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை என்று சொல்ல தோன்றும். ஏனென்றால் நமக்கு வேலை அதிகம், பணம் அதிகம், எல்லா சௌகரியங்களும் இருக்கிறது. அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா? அதற்கு தான் நேரம் நமக்கு சரியாக இருக்கும். நமக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதா, அவரது கட்டளைகளை கேட்பதா என்று நமக்கு தோன்றும். அந்த உணர்வு இருக்காது. நாம் கொஞ்சம் மெத்தனமாய் இருப்போம். நிர்விசாரம், அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலை. கேர்லெஸ்னஸ். கர்த்தரிடத்தில் பயம் இருக்காது. சகலமும் ஐஸ்வர்யம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்ற மந்தத்தன்மை இருக்கும். இதுதான் ஆபத்து. அடுத்து வரும் ஆபத்துக்கு அஸ்திவாரமே இந்த மந்தத்தன்மை தான். இதன் விளைவாக என்ன செய்வோம்? நம் வீட்டில் நிறைய பணம் இருக்கிறது, எல்லா உறவுகளோடும் சந்தோஷமா இருக்கிறோம், குடும்பமாக சந்தோஷமா இருக்கிறோம், எல்லா தேவைகளும் நிறைவா இருக்கிறது என்றால் என்ன செய்வோம்? ஒரு நாள் லீவ் கிடைத்தாலும், ஒரு நாள் ஓய்வு கிடைக்கிறது என்றால் எங்கேயாவது டூர் செல்லலாமா என்று தோன்றும். உட்கார்ந்து உபவாசித்து ஜெபிக்க நேரம் தோன்றாது, மனமே வராது. எங்கேயாவது டூர் செல்லலாமா, எதையாவது அனுபவிக்கலாமா என்று பலவித இன்பங்களை தேடி ஓடும். அது என்ன செய்யும்? எல்லாவித இன்பங்களை காட்டுவது போல காட்டி சாத்தான் இச்சைக்குள் இழுத்து நம்மை ஆழ குழி தோண்டி புதைப்பான். அது அவனுடைய தந்திரம். கொஞ்சம் ஓய்வு கிடைத்தால் அந்த நேரத்தை கர்த்தரிடத்தில் செலுத்து என்றுதான் கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்னார். எல்லா ஓய்வு நாட்களும் கர்த்தருடைய சன்னதியில் இருப்பதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் உலகத்தின் சன்னதியில் போய், உலகத்தின் மடியில், உலக இன்பங்களில் போய் கிடந்தால் அதன் விளைவு ஆபத்து. உள்ள எல்லா ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் இழந்து போகிறோம். எவ்வளவு பணம் இருந்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், எல்லா ஐஸ்வர்யங்களும் இருந்தாலும் நம் சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்காது. நோய்கள் இருக்கும், வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஒரு உணவு சாப்பிட முடியாது, நிம்மதியாய் தூங்க முடியாது, எந்த செயலையும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும். எது இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் ஐஸ்வர்யம் இல்லாமல் ஏழையாகவே வாழ்ந்திருக்கலாம் அல்லவா? கர்த்தர் ஒரு மனிதனின் இருதயத்தை பொறுத்துதான் அவன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறார். நம் மனம் எப்படி இருக்கிறதோ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். நாம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு அடங்கின மனிதர்களாய் இருந்தால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நிறைவாய் கிடைக்கும். கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துவார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் காத்து நம்மளை மீட்டு கொண்டு வந்து விடுவார். நம்மை பாதிக்காது. இன்ப துன்பங்கள் வாழ்க்கையில் உண்டு. அது நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் தான் அனுமதிக்கிறார், வேறு யாரும் அல்ல. நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை மனம் திரும்ப பண்ணுவதற்கு கர்த்தர் அனுமதித்து கொண்டு வருவார். இப்படிதான் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசித்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். கர்த்தர் சுத்திகரித்து அவர்களை கானானுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். போய்விட்டார்கள். இப்பொழுது சகலமும் சம்பூரணமாய் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ கர்த்தரை மறந்து போனார்கள். இதுதான் நடந்தது. இந்த நிலைதான் 15ஆம் வசனத்தை கொடுக்கிறது. கர்த்தரை மறந்து என்ன செய்தார்கள்? ஒரு வாலிப பெண் ஒழுக்கம் இல்லாமல் கற்பு குலைந்தவளாய் பாவம் செய்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு பெண் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அது போல இஸ்ரவேலின் சந்ததி, அதாவது வேதத்தில் விபச்சார பாவத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அது விக்கிரக ஆராதனையை குறிக்கிறது. இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தார்கள். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், சகல மேடுகளின் மேலும் நீ விபச்சாரம் செய்தாய் என்று. அப்படி என்றால் மேடைகளை கட்டி விக்கிரகங்களை வைத்து அதை வழிபட்டார்கள், தொழுது கொண்டார்கள். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அதன் கால்களில் போய் விழுந்தார்கள். அதைதான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். அப்படி சமுதாயத்தில் விபச்சார பாவத்தை உலகம் எப்படி வெறுக்கிறதோ, அது கேவலமான செயல் என்று சொல்லுகிறதோ, அதே போல அதற்கு இணையாக கர்த்தர் விக்கிரக ஆராதனையை சொல்லுகிறார். கர்த்தருக்கு இது அவ்வளவு அருவருப்பானது. விபச்சார பாவமும் அருவருப்பானதுதான், அதை போன்றது இது என்று சொல்லுகிறார் கர்த்தர்.
நீயோ வென்றால் இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்ன செய்ததாம்? எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்த பின்பு, நீயோ வென்றால் உன் அழகை நம்பி, அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள் தங்கள் பராக்கிரமத்தை நம்பி போகிற வருகிற எல்லோரோடும் வேசித்தனம் செய்தார்களாம். அப்படி என்றால் அக்கம் பக்கத்தில் இருந்த அசீரிய ராஜாக்கள், அசீரிய சேனையோடு, சீரியர்களோடு இவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள். சீரிய ராஜாவோடு உடன்படிக்கை செய்தார் யூதாவின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவும் இப்படியாக செய்தார். இப்படி அந்நிய ராஜ்யங்களோடு இவர்கள் உடன்படிக்கை செய்து அந்த ராஜ்யங்களோடு கூடிக்கொண்டு, அந்நியர்களோடு கூடிக்கொண்டு ராஜ்யங்களை நடத்தினார்கள். இதைதான் கர்த்தர் இப்படி வெளிப்படுத்துகிறார். வழியில் யாரையெல்லாம் நீ பார்த்தாயோ அவர்களோடெல்லாம் நீ உடன்படிக்கை செய்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவும் இஸ்ரவேலும் ஒன்றாய் இருக்க வேண்டியவர்கள். இரண்டு சேனையாக பிரிந்து விட்டார்கள் அல்லவா? அதாவது ரெகுபெயாமின் காலத்தில். ஆனால் இவர்கள் ஒற்றுமையாய் இல்லாமல் இவர்கள் ஒருவருக்கொருவர் எதிர்த்து கொண்டு, யூதாவும் இஸ்ரவேலும், இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் ஒரு கூட்டம், யூதா கோத்திரம் ஒரு கூட்டம், 2 கூட்டங்களும் சேர்ந்து சண்டையிட்டுக் கொண்டு அந்நியரை சேர்த்து கொண்டு சண்டையிட்டார்கள். அசிரியரோடு உடன்படிக்கை, சிறியரோடு உடன்படிக்கை, இப்படி எல்லாம். இதைதான் கர்த்தர் அருவருப்பாய் சொல்லுகிறார். நீ பாவம் செய்து உன் வஸ்திரங்களை வழிபோக்கர்களுக்கு கொடுத்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வஸ்திரங்கள் என்பது நீதியை குறிக்கிறது. இஸ்ரவேலின் நீதி நியாயங்கள் அந்நியருக்கு சென்றது. அப்படி என்றால் இவர்கள் அவர்களோடு கலந்து, அந்நியர்களோடு கலந்து உடன்படிக்கை செய்கிறார்கள். இவர்கள் நீதி நியாயங்களோடு அவர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்நியர்கள் பொய்யர்களோடு உடன்படிக்கை செய்து இவர்கள் தங்கள் நீதி நியாயங்களை விற்று போட்டார்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர்கள் செய்தார்கள், கொடுத்து விட்டார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பலவர்ண ஜோடிப்பான மேடைகளை உண்டு பண்ணி நீ விபச்சாரம் செய்தாய் என்று இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. பலவர்ண வேடிக்கையான பலிபீடங்கள், பல நிறங்கள் சேர்ந்த பலிபீடங்களை உண்டாக்கி பாவம் செய்தாய் என்று. இது ஒரு காரியத்தை, இந்த காலத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதாவது இந்த காலத்தில் நாம் சோதமியர் என்ற பெயரை வைத்திருக்கிறோம். எல்ஜிபிடி குரூப், இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில், ஏன் இஸ்ரேல் தேசத்திலும் இப்பொழுது கிளம்பி இருக்கிறார்கள். அவர்கள் தெருக்களில் நடந்து கூட்டம் கூடிக்கொண்டு இப்படியாக செய்யத்தகாத, இஸ்ரவேலில் செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேலர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு ஒழுக்கம் கட்ட கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பான இந்த பாவத்தை செய்தார்கள். அன்று நடந்த அக்கிரமங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் வராமல் என்ன செய்யும்? யோசித்து பார்ப்போம். அன்று இஸ்ரவேலர்களை பாபிலோனியர்கள் வந்தார்கள். கல்தையர்கள் வந்து அவர்களை அழித்து போட்டார்கள். எருசலேம் நகரமே சுட்டரிக்கப்பட்டது. எதனால்? அவர்கள் செய்த பாவத்தினால். அதே பாவம் இன்று இஸ்ரவேலில் நடந்து கொண்டிருக்கிறது. நம் கண் காண இது எவ்வளவு பெரிய பாவம். இது இஸ்ரவேல் தேசத்திற்கு மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வரும். இது தெரிந்த காரியம்தான், எல்லோருக்கும் தெரியும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு. அதே போல கிறிஸ்தவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில், ஒரு தேசமாய் இருந்தாலும் கர்த்தருடைய நியாயங்கள் ஒன்றுதான். இப்படிப்பட்ட அருவருப்பான பாவத்தை செய்யும் போது, விக்கிரகாராதனையா இருந்தாலும் சரி, விபச்சார பாவமாய் இருந்தாலும் சரி, இதற்கு கர்த்தர் தண்டிக்காமல் விடுவதில்லை. கவனித்துக் கொள்வோம். விபச்சார பாவத்தையும் விக்கிரகாராதனையையும் இரத்தம் சிந்துதலையும் கர்த்தர் அருவருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பை நிச்சயமாய் கட்டளையிடுகிறார். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியாய் பட்சித்து போடுகிறார் இப்படிப்பட்டவர்களை. இந்த இடத்தில் அதான் நடக்கிறது. கர்த்தர் அதை சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் பல வர்ணமான மேடைகளை உண்டாக்கி விபச்சாரம் பண்ணினார்கள். இன்று இஸ்ரவேலின் தேசத்தின் தெருக்களிலும் பல நாடுகளிலும் இப்படிப்பட்ட அருவருப்பு நடக்கிறது. பாவம் செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவனை பாவி என்று சொல்கிறோம். அந்த பாவத்தின் உச்சநிலை என்ன தெரியுமா? தன் பாவத்தை அவன் எப்பொழுது பகிரங்கமாக்கிறானோ, ஒளித்து மறைத்து பாவம் செய்ய தொடங்குவான் முதலில் மனிதன். அதன் பின்பு வளர்ந்து 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 அந்த இருதயம் கடினப்பட்டு பாவம் பழகி போய் அந்த பாவத்தை வெளிப்படுத்த தொடங்குகிறான். அதுதான் அந்த பாவத்தின் உச்சம். கர்த்தருடைய நியாயத்திற்கு உடனே வந்து அப்படிப்பட்ட மனிதனை பரிசுத்து போடு.
அந்த காலத்தில் இஸ்ரவேலில் நடந்த பாவம் அதுவரைக்கும் நடக்காத பாவம் நடந்திருக்கிறது. இந்த சமயத்தில் தான் கர்த்தர், அதாவது யோசுவையாவின் காலத்திற்கு பின்பு, இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் சென்ற பின்பு நடந்த காரியத்தை தான் இங்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்னும் குறிப்பாக, இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால், சாலமோன் ராஜாவின் காலத்தை தான் இது குறிக்கிறது என்று சொல்லலாம். சாலமோன் ராஜா அநேக மனைவிகளை தேவாலயம் கட்டி முடித்த பின்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்ற பின்பு, அநேக மனைவிகளை, அந்நிய பெண்களை திருமணம் செய்து, அந்நிய ராஜாக்களின் குமாரத்திகளை திருமணம் செய்து, அவர்களுடைய விக்கிரக ஆராதனை, அவர்களுக்காக எருசலேம் நகரத்தின் எல்லா தெருக்களிலும் விக்கிரக ஆராதனை கூடங்களாக பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தினார். இது சாலமோன் ராஜா ஆரம்பித்து வைத்த வேலை. அதன் பின்பு ரெகொபெயாம், அதற்கடுத்தது, இப்படியாக தலைமுறை தலைமுறையாக பல ராஜாக்கள் வந்து இந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள் எருசலேமில். இதைதான் கர்த்தர் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். நான் உனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலை பார்த்து. அதாவது சாலமோன் ராஜாவின் காலத்துக்கு பின்பாக நடந்த சம்பவங்களை இங்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பொன்னினாலும் வெள்ளியினாலும் ஆசீர்வதித்தார். அதையெல்லாம் வைத்து ஆண் சொரூபங்களை செய்து அவர்கள் பலிபீடங்களை கட்டி அதையெல்லாம் வணங்கி கொண்டு இப்படியாக திருந்தார்கள். கர்த்தர் தந்த எண்ணெயையும் தூப வர்க்கத்தையும் சித்திர தையல் ஆடைகளையும் அதையும் எடுத்து அந்நியர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இஸ்ரவேலர்கள் அந்நியருக்கு கொடுத்து விட்டார்கள். அந்நிய ஆராதனைக்கு, அந்நியர்களின் ஆராதனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். சாலமோன் ராஜா காலம் தொடங்கி இப்படி நடந்தது. இச்சை துவக்கம், பாவத்தின் துவக்கம் இச்சையாயிருக்கிறது. அதன் முடிவு விக்கிரக ஆராதனையா இருக்கிறது. உச்சக்கட்ட பாவம். நான் உனக்கு சாப்பிடும்படி கொடுத்த மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் நீ அவைகளுக்கு கொடுத்து விட்டாய். நீ பலிபீடங்களை கட்டி உருவாக்கி வைத்த விக்கிரகங்களுக்கு நீ கொடுத்து விட்டாய் என்று இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேலரை கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களிலும் ஆசீர்வதித்திருந்தார், சகல ஐஸ்வர்யங்களிலும். அதையெல்லாம் எடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்நியர்களுக்கு கொடுத்து விட்டார்கள், அந்நிய ஆராதனைக்கு. இதோடு இல்லாமல் கர்த்தர் அருவருக்கிற மகா பெரிய பாவமாகிய ஒரு பாவத்தையும் செய்தார்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆகாஸ் என்னும் ராஜா தன் சொந்த குமாரனை, தான் பெற்ற ஆண் குழந்தையை, ஒரு ஆண் பிள்ளையை தீக்கடக்க பண்ணி கொலை செய்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன் சொந்த பிள்ளையை போட்டு வீதியில் நெருப்பை மூட்டி அதன் வழியாய் நடக்க செய்து அந்த பிள்ளையை அந்த நெருப்பிலேயே கொன்று போடுவது. இப்படியாக அந்நிய பொல்லாத ஆவிகளுக்கு தன் சொந்த பிள்ளையை பலி கொடுப்பது. இப்படிப்பட்ட காரியத்தை ஆகாஸ் ராஜா செய்திருக்கிறார். இது எப்படிப்பட்ட கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பா இருக்கிறது. ஒரு உயிரை கொள்ள நமக்கு எந்த அருகதையும் இல்லை. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள் அந்நிய பொல்லாத ஆவிகளின் ஏவுதலால், இதெல்லாம் மகா பெரிய பாவம், சாத்தானின் செயல். சாத்தானுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்து இப்படி ஆகாஸ் ராஜா, யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது இந்த காலத்தை, ஆகாஸ் ராஜாவின் காலத்தை குறிக்கிறது. இதிலிருந்து அவர்கள் செய்த பாவங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்படி இரத்தத்தில் கிடந்த உன் நாட்களை, இஸ்ரவேலர்கள் எகிப்தில் பட்ட பாடுகளை, இரத்தத்தில் கிடந்த ஒரு குழந்தையை போல இருந்த நிலை அல்லவாது, அந்த எகிப்தின் நாட்களை நீ நினையாமல் போனாய். இத்தனை வேசித்தன பாவங்களையும் விக்கிரக ஆராதனைகளையும் கர்த்தருக்கு விரோதமான எல்லா பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறாயே. அடிமைத்தனத்தில் இருந்து கூக்குரலிட்டு அடி உதை வாங்கி தாங்க முடியாமல், உணவுக்கும் வழி இல்லாமல் மிகுந்த துன்பப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்களை நீ நினைத்து பார்த்தாயா என்று கர்த்தர் கேட்கிறார். இஸ்ரவேலரே, நீ அந்த நாட்களை நினைக்கவில்லை, பழைய நாட்களை நீ நினைக்கவில்லை. ஐயோ உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்த எல்லா பாவங்களுக்கும் மேலாக உனக்கு சகல வீதிகளிலும் மேடைகளை கட்டி, இது சாலமோன் ராஜா காலத்திலேயே நடந்த காரியம்தான்.
சகல வீதிகளிலும், எருசலேமின் எல்லா வீதிகளிலும் மேடைகளை கட்டி அங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்து, நீ எல்லா தெருக்களின் முனைகளிலும் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்து, ஒரு தவறான பெண் நடந்து கொள்வது போல தேசம் எங்கும் நீ சீரழித்து போட்டாய். எகிப்தியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு இஸ்ரவேலின் பரிசுத்தத்தை கெடுத்து போட்டு சகல வீதிகளின் முனைகளிலும் மேடைகளை உண்டு பண்ணி அங்கு பொல்லாத ஆவிகளுக்கு ஆராதனை செய்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நீ என்னை மறந்து செய்யத்தகாத பாவங்களை எல்லாம் நீ செய்தாய் என்று கர்த்தர் கூறுகிறார். இதனால் நீ எனக்கு கோபம் உண்டாக்க பண்ணும்படி, எனக்கு கோபமூட்டுவதற்காக நீ இப்படிப்பட்ட ஒழுக்கம் கெட்ட வேலையை செய்திருக்கிறாய், இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இப்படி செய்ததினால் நான் என் கையை நீட்டி உன் அப்பத்தை நான் நிறுத்தி போடுவேன், அதாவது பஞ்சத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இப்படிப்பட்ட செய்யத்தகாத காரியங்களை செய்து என்னை கோபமூட்டியதினால் உன் செழிப்பை நான் குறைத்து போடுவேன், உனக்கு ஆகாரம் இல்லாமல் ஏழையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆகாரத்தை குறுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். குறுக செய்வார். நீ இப்படி பாவத்தையே விரும்பி கொண்டிருந்ததினால், பாவத்தையே நேசித்துக் கொண்டிருந்ததினால் பெலிஸ்தருடைய பெண்களுக்கு நான் உன்னை ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இதில் ஆழமாய் தியானிக்க வேண்டியது, மனிதன் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விலகி இச்சையின்படி நடந்தால், வேறு காரியங்களை உலக காரியங்களில் இச்சையாக நடந்தால் கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர்களை தடுத்து நிறுத்த போவதில்லை. என்னை விட்டு நீ போகிறாய், இச்சையாக நடந்து கொள்கிறாய் என்றால் கர்த்தர் குறுக்கே போய் அவனை தடுத்து நிறுத்துவதில்லை எந்த மனிதனையும். அதற்கே ஒப்பு கொடுத்து விடுகிறாராம். எந்த பாவத்தை நோக்கி நீ போகிறாயோ அந்த பாவத்தை நோக்கி போ என்று விட்டு விடுகிறார் கர்த்தர். பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுவதே, கர்த்தர் ஒரு மனிதனை இப்படி ஒப்பு கொடுத்து விடுவதே அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையா இருக்கிறது. அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள இந்த உறவை வைத்து நாம் இதை கவனித்துக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம் சுலபமாக. சிறு பிள்ளைகளாய் இருக்கும் போது பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? பிள்ளைகள் தவறு செய்வதை உடனே சொல்லி கண்டிப்பார்கள், அடித்து திருத்துவார்கள். அந்த பிள்ளைகளும் பயந்து கொண்டு திருந்தி அவர்கள் தவறு செய்யாமல், இந்த இடத்திற்கு போகாதே என்றால் போகாமல் அடங்கி இருப்பார்கள். ஆனால் வளர வளர வாலிப பிள்ளைகள் ஆகும் போது அந்த பிள்ளைகள் பெற்றோர்களின் பேச்சை கேட்க மாட்டார்கள், எதை சொன்னாலும் எதிர்த்து நிற்பார்கள். அப்பொழுது பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? இந்த பிள்ளை வளர்ந்து விட்டது, ஒரு முறை இருமுறை சொல்லுவார்கள், அதன் பின்பு விட்டு விடுவார்கள். அந்த பிள்ளைகள் அந்த பாவத்தை போய் செய்யும், செய்யாதே என்ற காரியத்தை, செய்யக்கூடாது என்ற காரியத்தை போய் செய்யும். செய்து பார்த்து அதனால் வரும் வலியையும் வேதனையும் அனுபவித்து அதன் பின்பு மனம் திரும்பும். சிறு குழந்தையாய் இருக்கும் போது இருந்த ஞானம் பெரியவர்களாய் வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு இருப்பதில்லை, மீறுதல் வருகிறது. இது எல்லா மனிதர்களின் டிஎன்ஏவிலும் இருக்கிற சுபாவம். ஆனால் அந்த மனித வாழ்க்கையில் ஆபத்தான சூழ்நிலை எது என்றால் சிறு பிள்ளையாய் இருக்கும் போதல்ல, பெற்றோர்களுக்கு பயந்து கீழ்ப்படியும் போது அந்த பிள்ளைகள் சுகமாய் இருக்கிறார்கள், அந்த ஆபத்தை சந்திப்பதில்லை, காப்பாற்றப்படுகிறார்கள். ஆனால் பெற்றோர்களை எதிர்த்து சுதந்திரமாய் செயல்படுகிறேன் என்று செயல்பட போகும்போது அந்த ஆபத்தில் விழுகிறார்கள். எது புத்திசாலித்தனம்? பெற்றோர்களுக்கு பேச்சை கேட்டு நிற்பதே புத்திசாலித்தனம். ஆபத்திலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். அதுவே அந்த பிள்ளைகளுக்கு நன்மையா இருக்கிறது. மீறி நடக்கும் போது ஆபத்தில் சிக்கி சீரழிகிறார்கள். அது அவர்களுக்கு துன்பத்தை கொண்டு வரும். இதனால்தான் வளர்ந்த பின்பு அநேக மனிதர்கள் துன்பப்படுவது கீழ்ப்படிதல் இல்லாததினால். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் எந்த வயதினராய் இருந்தாலும் நாம் சுலபமாக வாழலாம். வாழ்க்கை மிகவும் சுலபமாகிவிடும், கடினமாய் இருக்காது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய போகிறோம், அவ்வளவுதான். நமக்கு டென்ஷன் கிடையாது, பிபி வராது, இதய நோய் வராது, எதுவும் வராது. சுதந்திரமாக நிம்மதியாக குழந்தையை போல வாழலாம்.
கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடுவோம். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், சிறு பிள்ளையைப் போல என் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களே நான் விரும்புகிறேன் என்று. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்னுடைய ராஜ்யம் என்றே சொன்னார். சிறு பிள்ளையைப் போல கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே நீர் சொல்லும் நான் கேட்கிறேன். அவ்வளவுதான், முடிந்து விட்டது. நீர் சொல்வதை நான் கேட்கிறேன். நானாக ஏன் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும்? அதை நானாக ஏன் முடிவெடுக்க வேண்டும்? அதில் பாதி தவறு, பாதி சரி என்று ஏன் இப்படியாக வேண்டும்? சரியாகுமா, தவறாகுமா என்ற குழப்பம் வேறு. அதற்கான எதிர்பார்ப்புகள் வேறு. இதெல்லாம் எதற்கு வேதனையான காரியங்கள்? கர்த்தர் சொல்வதை கேட்டால் முழுவதும் வெற்றி. நன்றாக தெரிந்த விஷயம். ஏன் டென்ஷன் வரப்போகிறது? ஏன் பிபி வரப்போகிறது? ஏன் இதய நோய் வரப்போகிறது? வராது. உடல் ஆரோக்கியமாய் இருக்கும், மனநிலை ஆரோக்கியமாய் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமாய் கீழ்ப்படிந்து வாழ்வது நமக்கு வாழ்க்கையை சுலபமாக்கிவிடும். அல்ஜீப்ரா கணிதம் போடும் பொழுது ஃபார்முலா இருந்தால் சுலபமா கணக்கை போட்டு விடலாம். ஃபார்முலா இல்லாமல் கணக்கு போடுவது என்றால் மிகவும் கடினமாயிருக்கும். அது போலதான் வாழ்க்கையும். கர்த்தருடைய வார்த்தை, வேத வசனம் என்னும் ஃபார்முலாவை வைத்து வாழும்போது வாழ்க்கை சுலபமாகிவிடும். அந்த ஃபார்முலா இல்லாத போது வாழ்க்கை குழப்பமாகிவிடும். இதுதான் சத்தியம். ஒரு மனிதன் பாவம் செய்து அந்த பாவத்திலேயே விருப்பம் உள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் அவனின் வாழ்க்கையில் குறுக்கே செல்லாமல் ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஆனால் தடுத்து நிறுத்த மாட்டார். நீயாய் மனம் திரும்பி வா என்று சொல்லுகிறார். கர்த்தர் முழு சுதந்திரத்தையும் மனிதனுக்கு கொடுக்கிறார். அதை புரிந்து கொள்வோம். அவர் கொடுக்கும் சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு நன்மையை செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்வோம். நம் மனம் போன போக்கின்படி வாழ்ந்து சீரழிந்து போகக்கூடாது. நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை சரியாய் வாழ்ந்து வேத வசனங்களை தியானித்து வேத வசனத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தினந்தோறும் 1 மணி நேரம் வாசித்தாலும் 1 வருடத்தில் 1 முறை படித்து முடித்து விடலாம். ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை படிக்கும் பொழுது நாம் வாழ்க்கை புதிதாக மாறும். சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். சகல சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். சகல ஐஸ்வர்யங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அன்பு நிறைந்த சமாதானமுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதம் அது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை எடுத்து ஆதியாகமம் முதல் பக்கத்திலிருந்து 4-5 அதிகாரங்கள் ஒவ்வொரு நாள் படித்தாலும் ஒரு வருடத்தில் முழுவதும் படித்து விடலாம். இப்படி பலமுறை நாம் படித்து தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வந்து பரிசுத்த ஆவியானவர் நம் ஆத்துமாவை சுத்திகரிப்பார். நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பார்வையில் சிறந்தவர்களாக அவருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். காலம் சமீபமாயிற்று. நீண்ட காலம் இனி இல்லை. ஆயத்தமாவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.